ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சூப்பராக காரமணி பயிரை வச்சு, அதாவது காய வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொரியலுக்குலாம் எப்போவுமே எண்ணெய் ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 50 கிராம் வெங்காயம், நான் ஒரு 200 கிராம் காய எடுக்கிறேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு 25 கிராம் கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு வேகிறதுக்கு முதல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து தீயை குறைச்சி வச்சு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இதை லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை, 3 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகா, அதை நச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே காயை சேர்த்துடலாம். எல்லா காயுமே இந்த மாதிரி பொரியல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருக்க பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு எல்லா பொரியலுமே இந்த மாதிரி கடலைப்பருப்பு பண்ணும்போது நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு தெரியும். இப்போ இது வேகிறதுக்கு திரும்பவும் காய் வேகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். காய் வேகிறதுக்கு எப்பவுமே ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. தண்ணி குறைவாக ஊற்றி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வேக விட்டிங்கனாலே காய் நல்லா வெந்துடும். தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். நான் கல் உப்பு வாங்கி பொடிச்சு வச்சுருப்பேன். தூள் உப்பை வாங்குறத விட நீங்கள் கல் உப்பை வாங்கி பொடிச்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ அந்த தேங்காவை ஒரு அடி அடிச்சுட்டு அதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். ஓரளவுக்கு பாதி அதுக்குள்ளே வந்துருச்சு. அந்த தேங்காவை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு, அப்போ தான் அந்த சீரகம், மஞ்சள் எல்லாம் காயில் நல்லா பிடிச்சி வேகும். இல்லை சீரகத்தூள், மஞ்சள் தூள் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் கடைசியில் துருவி கூட போட்டு இறக்கலாம். இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். சூப்பராக காயெல்லாம் பருப்பும் வந்துருச்சு. கடைசியில் எப்பவுமே ஒரு 2 நிமிஷம் நான் எந்த காயாக இருந்தாலும் திறந்து வச்சு வேக விடுவேன். நல்லா நீரெல்லாம் வற்றணும்ல, அதுக்காக. அப்படின்னா தான் நமக்கு காய் நைட்டுக்கு மீதி இருந்தால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா நீரை வற்ற விட்டுறணும். லைட்டாக இந்த அடிபிடிக்கிற ஸ்டேஜ் வர்ற வரைக்கும், அடிபிடிக்கக்கூடாது, அடிபிடிக்கிற ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் காயை வதக்கிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் விட்டு விட்டு. இப்போ சுறுசுறுன்னு வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க காய் விரும்பி சாப்பிட்றாங்கன்னா லஞ்சுக்கு நீங்கள் இதுவும் கூட ஏதாவது ஒரு ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி கூட வச்சு கொடுத்து விடலாம். நான்லாம் என் பொண்ணு காய் நல்லா சாப்பிடுவாள். அதனால் ஸ்கூல் படிக்கும்போதே காய் அதிகமாக வச்சுட்டு சாதம் கம்மியாக தான் வச்சு கொடுத்து விடுவேன். இப்போ சூப்பராக காய் சுருண்டு வந்துருச்சு. இப்போ சிம்மில் கொஞ்சம் இன்னும் நல்ல சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே நீர் எவாபரேட் ஆகட்டும். அந்த ஆவியாக போகணும் காயில் இருக்க தண்ணியெல்லாம், அவ்வளோதான். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா போயிடுச்சு பாருங்களேன். சுத்தமாக தண்ணியில் அந்த எண்ணெயோட இது தெரிய ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா காய் நைட்டு ஆனால் கூட கெட்டு போகாது. கண்டிப்பாக இதே மாதிரியே ஒரு தடவை காய் வாங்கி பொரியல் பண்ணி பாருங்கள். அது காரமணி காய் இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கடலைப்பருப்பு நிறைய போட்டு பொரியல் பண்ணுறதுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.